வணக்கம். ஜூன் 22 அப்படின்றது வெளிநாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண ஒரு நாளாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய பண்டிகை. ஆமாங்க, தளபதி விஜயோடைய பிறந்த நாள். விஜய் அவர்கள் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு தன்னுடைய அப்பாவுடைய ஹெல்ப் தேவைப்பட்டது. ஆனால் சினிமாக்குள்ளே நிலைச்சு நின்னது அவருடைய திறமையால் மட்டும்தான். எத்தனையோ ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் பசங்க எல்லாம் சினிமாக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்களால நிலைச்சு நிற்க முடியல. தளபதி விஜய் அவர்கள் நிலைச்சு நின்னது மட்டும் இல்லாமல் இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய திறமை மட்டும்தான். சரி, அவர் வெறும் ஆக்டிங் மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவர் ஒரு சிறந்த சிங்கர், இந்தியாவின் சிறந்த டான்சர்களில் அவரும் ஒருத்தர். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம மக்களுடைய பிரச்சனையை பேசுறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் நம்பர் 1. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் மக்களுடைய பிரச்சனை அதிகமாக பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அவர்கள். அவருக்கு அடுத்தது தளபதி விஜய் அவர்கள் தான். தன்னுடைய எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு இடத்துல மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேசுவார். சரி, இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் அவர் பேசினாரா? நிஜத்தில் எந்த மக்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவர் தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து மக்களுக்கான உதவியும் சரி, மக்கள் கூட சப்போர்ட்டில் நின்னதும் சரி, அப்பத்திலிருந்தே இருக்கார். வெள்ளமாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட், நீட், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கு சப்போர்ட்டாக நின்னது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கார். இப்போ அவர் அரசியலுக்கும் போயிருக்கார். 1992 ஜோசப் விஜயா இருந்த அவர் 1994 இளைய தளபதியாக மாறி, 2017 தளபதியாக மாறி, இப்போ தலைவர் விஜயா மாறி இருக்கார். அவருடைய இந்த அரசியல் பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜனநாயகம் தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் தான். எனக்கு அது வருத்தமாக தான் இருக்கு. அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அவர் மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்குதுன்றது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது. அரசியலில் அவர் நல்லது செய்வார்னு சொல்லி நான் நம்புகிறேன். தளபதியுடைய மிகப்பெரிய ரசிகனாக அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.